ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ கார்த்திகை தீபத்துக்கான ஒரு சின்ன டிப் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ நான் இது காட்டுறது வந்து புது அகல். இதை வந்து நைட்டே தண்ணியில் ஊற போட்டு ஃபுல் நைட்டு ஊற வச்சிங்கன்னா காத்தால விளக்கு ஏற்றுறச்ச தண்ணி எண்ணெய் குடிக்காது. அதுக்காக நம்ம தண்ணியில் ஊற போடுறோம். இப்போ இது வந்து பார்க்கறது வந்து பழைய அகல், போன வருஷத்தோட அகல். இது நம்ம ஏற்றி ஏற்றி இந்த இடம் கருப்பாக இருக்கும். இதை வந்து இந்த கருப்பை எப்படி போக்கலாம் அப்படின்னா, ஜஸ்ட் ₹1 ஷாம்பு பேக்கெட்டில் சுடு தண்ணியில ஷாம்பை போட்டு நல்லா இந்த பழைய அகலெல்லாம் கொதிக்க விட்டீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டா போதும். அந்த கருப்பெல்லாம் போயிடும். நம்ம கைப்பட்டு தேய்க்கணும் அதெல்லாம் எந்த அவசியமே கிடையாது. ரொம்ப ஈஸியா செய்யலாம். ₹1 ஷாம்பு போதும். அதுக்கப்புறமா நல்லா காஞ்ச உடனே இந்த காவி இருக்கு இல்லையா நம்ம கிட்ட, கோலம் போடுற காவி, அதை தண்ணியில குழச்சி நல்லா மேல இப்படி அப்ளை பண்ணிட்டீங்கன்னா, நான் பேக்ல அப்ளை பண்ணல பாருங்க, பேக்ல புதுசாவே இருக்கு. மேல கொஞ்சம் அந்த கருப்பு இருக்கும், பாக்குறதுக்கு இந்த அளவுக்கு இருக்காது பினிஷிங் அப்படிங்கறதுனால இது ஈவனா இருக்கணுங்கிறதுக்காக அந்த மாதிரி ஒரு காவி போட்டு கலர் பண்ணிருக்கேன். இப்ப பாருங்க, பாக்குறதுக்கு இது புதுசு போலதான் இருக்கு. இது பழசுன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. இதை இப்ப நம்ம எப்படி ஏத்தலாம், கீழே என்ன ஆகாம இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத உங்களுக்கு நான் காட்டுறேன். நம்ம வந்து எப்பவுமே வந்து இந்த மாதிரி திரி போடுவோம் இல்லைங்களா, இப்படி போட்டுனாலும் போட்டுக்கலாம். பஞ்சு திரி போடுங்க, அது வந்து நின்று எரியும். இந்த மாதிரி சின்னதா பண்ணிட்டு ரெண்டு ரெண்டு திரியா போட்டு நீங்க திக்கா இருந்துச்சுன்னா திரி வந்து ரொம்ப நேரம் காத்துல அலைபாயாம விளக்கு வந்து நல்லா எரியும். இந்த திரி எப்படி பண்ணணும் நான் சொல்றேன். கடையில ரெடிமேடாவே பஞ்சு திரி கிடைக்குது, நம்மளே வீட்லயும் பண்ணிக்கலாம். செகண்ட் வந்து இப்போ இந்த மாதிரி திரி கிடைக்குது பாத்தீங்களா, இந்த மாதிரி போல் மாதிரி. இந்த மாதிரி திரியில நீங்க விளக்கு ஏத்துறச்ச இது சென்டர்ல இப்படி வச்சு நம்ம எண்ணெய் ஊத்தி எரியச்ச இந்த இடமும் பிளாக் ஆகாது. திரி வந்து நல்லா நின்று எரியும். எண்ணெய் வந்து நிறைய குடிக்காது. இது நீங்க இந்த மாதிரி திரியில ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வாட்டி உங்களுக்கு தெரியும் டிஃப்ரெண்ட். இந்த திரிக்கும் என்ன டிஃப்ரெண்ட்ன்றத வந்து நீங்களே உணர முடியும். இதை எப்படி பண்றதுன்னு நான் சொல்றேன் பாருங்க. ஜஸ்ட் ஒரு சின்ன காட்டன் பால் மாதிரி பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ரொம்ப தேவையில்லை, இவ்வளவு இருந்தா போதும். இதை நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு, நம்ம கிட்ட இருக்க சின்ன ஏதாவது ஊசி அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, இல்லையா ஒண்ணுமே இல்லை, ஊசியே இல்லை அப்படின்னாலும் ஜஸ்ட் இந்த இது இருக்கு இல்லையா, நம்ம வடக்கம்பி, அதுல கூட நம்ம இப்படி வச்சுட்டு சென்டரா வச்சுட்டு இப்படி ஒரு சுத்தினீங்கன்னா நமக்கு வந்து திரி ரெடி. ஜஸ்ட் அவ்வளவுதான். இதை அப்படியே இழுத்து விட்டுருங்க. ஓகேவா, அவ்வளவுதான். இதை அப்படியே எண்ணெய் விட்டு ஏற்றிடலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டான திரி பண்ணணும்னாலும் ஒன்றும் கஷ்டம் இல்லை. சூப்பரா கேமரா. ஜஸ்ட் நல்லா இப்படி பண்ணிட்டு இதே வடகம்பியில ஜஸ்ட் இப்படி ஒரு சுத்து, அவ்வளவுதான். சுத்தி இப்படி இழுத்துடுங்க. இழுத்துட்டு இப்படி நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ அழுத்தம் கொடுத்து ப்ரெஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு திரி வந்து நமக்கு நல்ல மெலிசா கிடைக்கும். அவ்வளவுதான். ஜஸ்ட் இது பண்றது ஈஸி தான், இது பண்றது ஈஸி தான். இது எல்லாமே ரெடிமேடா கிடைக்குது, நம்ம வீட்டுல செய்யறதா இருந்தாலும் செஞ்சுக்கலாம். இப்ப இதை வந்து எப்படி எண்ணெய் விட்டு எரிய வைக்கலாம்னு பார்க்கலாம். நான் வந்து இது கீழே எண்ணெய் ஆகாம இருக்கிறதுக்காக பேப்பர் கப், நம்ம தொன்னை வச்சுப்போம் இல்லைங்களா, அந்த தொன்னை வச்சு நான் இப்ப ஏத்துறேன் பாருங்க. நமக்கு வந்து நல்லா எரியும், கீழே எண்ணெய் ஆகாம இருக்கும், நீட்டா இருக்கும் அந்த இடம். இதோ பாருங்க, நான் எவ்வளவு எண்ணெய் விட்டுருக்கேன்ட்டு. இவ்வளவுதான் எண்ணெய், இந்த எண்ணெயே போதுமானது. இது வந்து பஞ்சுல வந்து நல்லா ஊறிடுமா, இது நல்லா நின்று அழகா எரியும், கீழே எண்ணெய் லீக் ஆகாது. இன்னொரு ஒரு சின்ன டிப் என்னன்னா, அப்படியும் நீங்க இந்த மாதிரி கப்பு இல்ல, இது அப்படியே நம்ம வெளியில தான் இப்படியே வச்சு ஏத்த போறோம் அப்படின்னா கீழே எண்ணெய் லீக் ஆகுமோ அப்படின்னு ஒரு டவுட் இருந்ததுன்னா, அதுவும் எண்ணெய் லீக் ஆகாமத்துக்கு ஒரு டிப் என்னன்னா, நம்ம விளக்கு ஏத்துறதுக்கு முன்னாடி இந்த உள்ளுக்குள்ள வந்து கோலமாவோ இல்ல அரிசி மாவு இல்ல மைதா மாவு எதையாவது ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. இல்லையா அந்த நம்ம வெத்தலைக்கு போடுற சுண்ணாம்பு இருக்குல்ல, அதை கூட தண்ணியில குழச்சி இங்க வெளியில அடிபாகத்துல நல்லா குழச்சி தடவிட்டு நீங்க எண்ணெய் ஊத்தி விளக்கு ஏத்தினாலும் விளக்கு வந்து கீழே எண்ணெய் ஒழுகாது. நீங்க இந்த வாட்டி இந்த மாதிரி டிப் எல்லாம் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. இது பாக்குறதுக்கு பாருங்க எவ்வளவு அழகா அவ்வளவு முத்து ஆட்டம் எரியுது பாருங்க. இங்க பாருங்க, நமக்கு வந்து இதை அப்படியே எடுத்துட்டு போய் வைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். நம்ம எங்க வேணாலும் வச்சுக்கலாம். இது செய்யறது ரொம்ப ஈஸி. இப்போ ரெடிமேடாவும் கடையிலயும் கிடைக்குது, நீங்க அந்த மாதிரியும் வாங்கி கூட பண்ணுங்க. எண்ணெய் ரொம்பவே குடிக்காது. இந்த திரிக்கும் இதுதான் வித்தியாசம். நீங்க இந்த வாட்டி கார்த்திகை தீபத்துக்கு இந்த மாதிரி விளக்கு ஏத்தி பாருங்க, அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.